சரி, இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருமே நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களில் நம்ம எல்லாருமே நேரத்தை கொடுத்து இன்னைக்கு கூட வந்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். பட் ஆனால் ஜெபத்தோடு கூட ஒரு சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அந்த ஜெபம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஜெபமாக மாறுது. ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட ஒரு ஜெபம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுகிறதற்கு, அந்த ஜெபம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறது, நமக்கு ஒரு பதில் ஆண்டவர் தரணும். அதென்ன சக்ஸஸ் இல்லை. ஒரு ஜெபத்துக்குரிய சக்ஸஸ் என்னது? நம்ம ஜெபிக்கணும், அவர் நமக்கு பதில் கொடுத்தா அது நமக்கு சந்தோஷம். அவள் என்ன, நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வரும் ஜெபிக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் ஆண்டவரிடத்துல பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வரும். ஸோ இந்த நாளில் கூட நம்ம ஜெபத்தோடு கூட எதை சேர்த்து நம்ம செய்தோம்னா அந்த ஜெபத்தில் ஆண்டவர் பதில் தருவார் என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். நேரத்தை பொறுத்து நம்ம தியானிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 Chronicles 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை திரும்பவும் கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, நிறைய காரியங்கள் இருக்குது அந்த வசனத்தில். பட் இந்த நாளிலும் இந்த ஜெபத்தை ஆண்டவர் எப்படி வந்து சக்சஸாக மாற்றுவேன்னு சொல்றார். அவங்க எதற்கு ஜெபிக்கிறாங்க? தேசம் வந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபிக்கிறாங்க, வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபிக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் கூறுகிறது, அந்த ஜெபத்திற்கு ஒரு பதில் வரணும்னா என்ன பண்ணணுமா? இங்க தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் நம்மளுடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும்? மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லுகிறாரு, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வெறுமனே நம்ம ஜெபித்துட்டே இருக்கிறோம். ஏன் பதில் வரல? ஏன் பதில் வரல? நம்ம மனம் திரும்பாதனால. ஜெபம் இருக்குது, ஆனால் மனம் திரும்புதல் இல்லை. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் வந்து கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரான்னு பார்த்தா கிடையாது. அல்லேலூயா. சிலர் அநேகர் நம்ம பார்க்கிறோம், இப்படியான ஜெபங்களை செய்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை. ஜெபத்தில் ஒரு மாற்றம் இல்லை. அவருடைய வார்த்தைகளை கேட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மாற்றத்துக்குள்ள வந்தாதான் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பதிலை கொடுப்பார். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா வெறுமனே ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில ஒரு என்ன இருக்கணும்? மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நீங்க ஒரு 2 பேரை குறித்து வேதம் கூறுகிறது. லூக்கா 18வது அதிகாரத்துல 9 to 14 வசனம் முடியும். எல்லாரும் கவனிங்க தயவு செய்து. ஆமென். லூக்கா 18 9 to 14 வசனம் முடியும். யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா?
ம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ம். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் ம். இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ம். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தத்துவபாவம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே இருந்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் ம். தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ம். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே 2 மனிதர்களை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் என்ன மனுஷன் அவன்? ஆயக்காரன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இப்ப பாருங்க, இதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. ஆயக்காரனும் போறான், பரிசேயனும் ஆலயத்துக்கு போறான். இப்ப ஆலயத்துக்கு போறதுனால அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதா? இல்ல. 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. இது ஒரு வினோதமான காரியம். 2 பேர் ஆலயத்துக்கு வராங்க, 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. அவன் ஆலயத்துக்கு வந்து அவன் ஜெபித்ததுனால அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதா? இல்ல. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வினோதமான காரியம். ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆலயத்துல இருக்கிறவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கவும் செய்யறாங்க. ஆனா வேதம் கூறுகிறது, ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார், இன்னொரு மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கேட்காம விட்டுட்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இது ரொம்ப கவனமாய் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய லைஃப்ல நம்ம எல்லாமே சரியாய் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். சில நேரத்துல கரெக்டா இவனை போல அந்த பரிசேயனை போல, பரிசேயனுக்கு என்ன ஒரு பெருமைனா, நான் பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட ஆலயத்துக்கு போகாம மிஸ் பண்ணதே இல்லை. இது ஒரு பெருமை. நான் பாருங்க, ஒரு தடவை கூட, இது மட்டும் இல்லை, எல்லா உபவாச ஜபத்திலையும் நான் வந்துடுறேன். அவன் உபவாசம் வாரத்துல 2 வாரம் உபவாசிக்கிறான், எல்லா உபவாசத்தையும் மிஸ் பண்ணாம செஞ்சிடறான். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுலயும் அவனை டாப் பண்ண ஒருத்தருமே இல்லை. எல்லா விதத்திலையும் பார்த்தா தன்னை குறித்து ஒரே பெருமை அவனுக்கு. நான் மிஸ் பண்ணதே இல்லை. சில நேரத்தில் நம்ம கூட வாய் தவறி நம்ம கூட சொல்லுவோம், நான் ஒரு தடவை கூட இது வரைக்கும் சர்ச்சுக்கு போகாம இருந்ததே இல்லை. பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போறேன், பிறந்ததுல இருந்து காணிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், பிறந்ததுல இருந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிறந்ததுல இருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளும் சில நேரத்துல சொல்லுவது உண்டு. பெருமைக்காக எல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம சொல்றோம். பட் இங்கே பார்க்கும் பொழுது தன்னை குறித்து, நான் அப்படி செஞ்சிட்டேன், நான் இப்படி செஞ்சிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், நான் இதை செஞ்சிட்டேன், இதையே பத்தி அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்துல மனம் திரும்புதலை வெளிப்படுத்தினானோ, எந்த மனுஷன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்துல பெருமை பாராட்டாம, ஆண்டவருக்கு முன்பாக தன் பாவத்தை மறைக்காமல் ஓப்பனா ஆண்டவரிடத்துல சொல்றான், நான் ஒரு பாவி, எனக்கு இந்த ஆலயத்திற்கு வர அருகதையே இல்லை, எனக்கு ஜெபிக்கவே அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறான், இவனுடைய ஜெபங்கள் தான் ஆண்டவர் கேட்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுல நீங்க பரிசேயரா இருக்கிறீங்களா இல்ல ஆயக்காரனா இருக்கிறீங்களா? இங்க உட்கார்ந்துட்டு நம்மளுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்ல நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்யறோமா? பிரியமானவர்களே, இங்க அந்த மனுஷனை போல நான் தெளிவா சொல்றேன், அந்த மனுஷனை போல நீங்க ஆலயத்துக்கு வரலாம், ஒரு நாள் மிஸ் பண்ணாம வந்திருக்கலாம். உங்க லைஃப் டைம்ல மழையோ குளிரோ வெயிலோ புயலோ நீங்க வந்திருக்கலாம். இங்க எல்லா ஜபங்களையும் நீங்க பங்கு கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள மனம் திரும்புதல் இல்லைன்னா, நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனாலயோ இந்த ஆலயத்துக்கு வர்றதுனாலயோ நீதிமானா மாற்றப்படவே போறதில்லை. சோ சேட். ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு காரியம். சோ வேதம் கூறுகிறது, நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஃபர்ஸ்ட் ஜெபங்கள் கேட்கப்படணும்னா மனம் திரும்புதல் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
புரியுதுல்ல? இதனால நீங்க ஆழமா நீங்க உங்களுடைய இருதயத்துல உணர்ந்து கொள்ளணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதற்காக நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது 2 கள்ளர்கள், ஒருத்தன் இடதுபுறமும் ஒருத்தன் வலதுபுறமும், 2 கள்ளன் ஆண்டவருக்கு ரொம்ப கிட்ட. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது 2 பேரும் ரொம்ப கிட்ட இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்றான், ஆண்டவரிடத்துல பெருமையை பேசுகிறான். ஆண்டவரை ஏளனம் பண்ணி பெருமையை பேசுகிறான். நீ உண்மையாவே கடவுளா இருந்தா எங்களை ரட்சியும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமா ஒரு மாதிரி பெருமையாய் பேசுகிறான். இவருதான் உண்மையான கடவுளா அப்படி இப்படின்னு பேசுறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், கரெக்டா தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவின் இடத்துல சொல்றான், நாங்கெல்லாம் உண்மையாவே பாவம் செய்தோம், குற்றம் செய்ய, அதனாலதான் நாங்க சிலுவையில அறையப்பட்டிருக்கிறோம். எங்களை அறைஞ்சதுல நியாயம் இருக்குது, அதனால எங்களைய மன்னிங்க, என்னைய மன்னிங்கன்னு சொல்லி நீங்க பரலோகத்துக்கு போகும்போது என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லி அவன் சொல்ல. யாருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது? எந்த மனுஷன் தன்னை தாழ்த்தினானோ அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எந்த மனுஷன் தன்னுடைய இருதயத்துல மனம் திரும்பி இயேசுவினிடத்துல வேண்டிக் கொண்டானோ அந்த மனுஷனுடைய ஜெபங்கள் தான் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. Without repentance, God cannot hear your prayers. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. It's very important. If you want your prayers to be useful, you want your prayers to be answerable, ஆண்டவருக்கு ஒரு இடத்துல பதில் வரணும். பதில் வந்திருக்கா வரலையா, ஏன் தாமதம் ஆகுது என் வாழ்க்கையில, மேபி என்னுடைய வாழ்க்கையில நான் மனம் திரும்பணும், ஆண்டவர் அதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சோ மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. 2 நாளாம் 7:14 அதுதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் ஜெபத்தோடு கூடிய இன்னொரு காரியம், மார்க் 11வது அதிகாரத்துல 24-25 வசனங்கள். மார்க் 11:24 and 25. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகாமல் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. சோ நான் எதை கேட்டாலும் ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் முதல் வசனத்துல சொல்லிட்டாரு, நீங்க எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்களா. ஓப்பன் திங் உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜெபத்திற்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் என்னது, ஜெபிக்கும் பொழுது ஒருவர் பேரில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குமானால், ஒருவர் பேரில் ஒருவருக்கு ஏதாவது குறைகள் இருக்குமானால் நீங்க அந்த தப்பிதங்களை மன்னித்தால் இந்த வசனம் நமக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரேயர் வித் forgiveness. ஜெபத்தோடு கூடிய மன்னிப்பும் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஜெபிக்க எப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:12 சொல்றாங்க, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னதான், மற்றவர்களை மன்னிக்கிறது நம்மளுடைய ஜெபத்துல ஒரு பங்கா இருக்கணும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாய் செய்த ஜெபத்திலும் பாத்தீங்கன்னா லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய ஜெபத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும்.
அதுல என்ன பார்க்கிறோம், எத்தனையோ பேரு எத்தனையோ விதமாய் அவரை வந்து துப்புனாங்க, அவரை அடித்தாங்க, எத்தனையோ பேர் அவரை அவமானப்படுத்தினாங்க. ஆனா அதையெல்லாம் அவர் சொல்லல, அதையெல்லாம் அவர் பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் அறியாது செய்திருக்கிறான்னு ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இவர் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரே ஒரு வரியில் ஆண்டவர் ஜெபத்தையே முடிச்சிட்டாங்க. நானும் மன்னிச்சிட்டேன், பிதாவே நீங்களும் அவர்களை மன்னித்திருங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில ஆண்டவர் பேசிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரிடத்துல நம்ம அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுதோ, அவர்களை மன்னிக்கும் பொழுதோ, இயேசுவை போல நம்ம ஜெபிக்கணும். அவருடைய தப்பிதங்களை என்ன பண்றாரு, ஒண்ணுமே மென்ஷனே பண்ணாம டக்குன்னு பிரேயரை பினிஷ் பண்ணி, அதான் நம்ம அந்த அஞ்ஞானிகள் ஜெபிக்கிறது போல நம்ம ஜெபிக்க கூடாதுன்னு சில நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளவுதான் நிறைய பேசி அப்படி பேசி ஜெபிப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க என்ன ஜெபம் நீங்க பண்ண போறீங்கிறது அவருக்கு ஏற்கனவே, என்ன கேட்க போறீங்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும். சோ நீங்க என்ன பண்ணணும், சுருக்கமாய் அவர்கிட்ட, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க, இவர்களை மன்னிங்க, இவர்களை மன்னிங்க, இவங்க தப்பிதங்களை மன்னிங்க, முடிஞ்சு போச்சு, ஜெபம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்படியா நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபமா இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, இது ஆண்டவருக்கு வந்து ஏன் ஒரு நம்ம ஜெபிக்கும் பொழுது இப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக வசனங்கள் இருக்கு. சங்கீதம் 103ல 12வது வசனம் கூறுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஏன் ஆண்டவர் அவ்வளவு தூரம் விலக்கினாரு? ஏன் நம்மளை விட்டு அவ்வளவு தூரம் விலக்குறாரு? யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவ்வளவு தூரம் விலக்கி போடுகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இன்னொரு வசனம் கூறுகிறது, ஏசாயா 43:25ல குலைத்து போடுகிறேன், எதை பாவத்தை, அவர் செய்த பாவத்தை குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணாரா, மறந்துடுறாராம். God forgets our sins. அதை பத்தி ஆண்டவரே பேசுறது இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவரே அந்த காரியத்தை குறித்து நம்மளோடு கூட பேசுகிறது. இன்னொரு வசனம் கூறுகிறது, என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இன்னொரு வசனம், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விட்டார். இதுல இருந்து நம்ம இந்த வசனத்தை, 4 வசனத்தின் மூலமா நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? God does not want to talk about our sins. God does not want to talk about anybody's sins. யாருடைய பாவங்களை குறித்தோ யாருடைய மீறுதல்களை குறித்தோ ஆண்டவர் பேசக்கூடாதுங்கிறதுனால தான் என்ன பண்ணா, முதுகுக்கு பின்னாடி போட்டேன்றாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டேன்றாரு, அதை குலைத்து போட்டுட்டேன்றாரு, அதை நினையாமல் இருப்பேன்றாரு. Hallelujah. When God has decided to not talk about it, not remember it, அதை குறித்து எண்ணாமலும் பேசாமலும் இருக்கணும்னு ஆண்டவரே சித்தமா இருக்கும் பொழுது நாம மற்றவருடைய குறைவுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இப்போ என்னுடைய மகளோ என்னுடைய மகனோ வந்து ஒரு ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து அதை தெரியப்படுத்துவேனா, உங்களுக்கு தெரியப்படுத்துவேனா சொல்லுங்க. சரி, இப்படி உங்க மகனோ உங்க மகளோ தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ நான்லாம் தப்பு பண்ணேன்னா எங்க வீட்டிலலாம் போய் கேட்டிங்கன்னா வந்து என் பையனா பரிசுத்தவான்னுவாங்க, என் பையனை போல ஒரு ஏஞ்சலே இல்லைன்னுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு. எங்கள் வீட்லேயும் ஏதோ கேட்டு பார்ப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் மறந்தாலும் எங்கள் அம்மா அதை பின்னாடி போட்டு மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ பிரியமாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை ஒரு சின்ன ஹிண்ட் கூட யாருக்கும் தர மாட்டோம். கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட்டு, என் மகன் இப்படி பண்ணிட்டான், மேபி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்ககிட்ட தெரியப்படுத்துவீங்க ஆலோசனைகளை, அதுக்கு அது ஓகே. பட் ஓப்பனாக யாருக்கா ஹிண்ட்டு கொடுப்பீங்களா? சூசகமாக தெரிவிப்பீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? அதை மறைக்க தான் பார்ப்போம், நம்ம அதை மூட தான் பார்ப்போம், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். ரொம்ப வெகு சிலர்கிட்ட தான் என்ன பண்ணுவோம், தனிப்பட்ட விதமாக நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம பேசுவோம் அந்த காரியத்தை குறித்து. மற்ற யாருக்குமே எதையுமே நம்ம தெரியப்படுத்த மாட்டோம். இதுதான் ஆண்டவருடைய குணமும் அது போலதான். ஹல்லேலூயா.
நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுபோல ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவத்தையும், ஒவ்வொரு மகனுடைய பாவத்தையும், ஒவ்வொரு மகளுடைய பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, அவருடைய முதுகின் பின்னால போட்டு நினையாமலும் அதை குறித்து யோசிக்காம அதை குறித்து பேசாமலும் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அந்த மன்னிப்புக்குரிய அடையாளமாய் காணப்படுது. வாட் எவர் யூ வாண்ட் அதர்ஸ் டு டூ டு யூ, யூ ஷுட் டூ டு அதர்ஸ். நீங்க எந்த காரியத்தை மற்றவரிடத்துல இருந்து உங்களுக்கு அவர்கள் செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க மற்றவர்களுக்கு செய்ய துவங்கணும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, the more you remember these things, the more you talk about these things, இதை குறித்து நீங்க அதிகமாய் பேசும் பொழுது, அதை அதிகமாய் அலசும் பொழுது, it is an irritation to God. நான் சொல்றேன், அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தேவனுக்கு ஒரு இரிட்டேஷன். இப்போ எப்படி என்னோட பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிருச்சுன்னா நீங்க எனக்கு சூசகமா அதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இரிட்டேஷனாக தானே இருக்கும். கரெக்டா? என் மகளை பத்தியோ என் மகனை பத்தியோ ஏதோ சொல்றாங்க அப்படின்னா ஒரு இரிட்டேஷன் வரும் அவங்க மேல. அது போலதான் ஆண்டவரும் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே மறந்துட்டாரு, பின்னால போட்டாரு, சமுத்திரத்துல போட்டாரு, பல விதத்துல சொல்லிட்டாரு. இதை பத்தி பேசவே கூடாதுன்ட்டாரு, இதை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டாரு. ஸோ அந்த காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப பேசும் பொழுதோ அதை நம்ம அறிவிக்கும் பொழுதோ அது என்ன ஆகுது, ஆண்டவருக்கு ஒரு 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 கஷ்டமா இருக்கும், துக்கமாக ஏற்படுகிறது. சொந்த பிள்ளையை பத்தி இப்படி யாரோ பேசுறாங்களே, சொந்த பிள்ளையை பத்தி யாரோ இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உங்க பிள்ளைங்களை பார்த்தா எவ்வளோ உங்களுக்கு யாரோ சொன்னா கோவம் வருமோ அது போல அவருக்கும் அவருடைய பிள்ளைகளை பார்த்து பேசும் பொழுது அவருக்கு கோவம் வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜபங்களுக்கு ஒரு தடையாய் அது மாறுகிறது. எதுக்கு? நம்ம மன்னிக்காமல் இருக்கும் பொழுது, அதை நம்ம மறந்து போகாமல் இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு தடையாய் மாறுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நானும் உணர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. So we should avoid all these things. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி நம்ம பிள்ளைகளுக்காக கவனமா இருக்கிறோமோ அது போல மற்றவர்களை குறித்தும் நாம் கவனமாய் இருக்கணும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஜெபத்தோடு கூடிய பாவம் மற்றவர்களை மன்னிக்கிற காரியமும் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது வேதம் கூற, நீங்க எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஓப்பன் ப்ராமிஸ். நீ என்னெல்லாம் கேட்குறியோ அவ்வளோத்தையும் நீ பெற்றுக்கொள்ளுவ. ஆனா நீ முதல்ல என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஹல்லேலூயா. நீ மன்னிச்சிட்டேன்னா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மன்னிச்சிட்டேன்னா, ஆண்டவர் அதை பத்தி நீ பேசாம குறை சொல்லாம இருந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சார் நீ என்னெல்லாம் கேட்கிறியோ அவ்வளோத்தையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இது ஒரு இரண்டாவது காரியமாய் நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். மூன்றாவது காரியமாய் ஜெபத்தோடு கூடிய மற்றொரு காரியம் ஏசாயா 58:4-7 வசனங்கள். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 4 to 7. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ஆமென். இங்க முதல்ல இந்த வசனம் என்ன கூறுகிறது? நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய், நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரிடத்திற்கு எடுத்து செல்லும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாது இருங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. 5வது வசனம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? என்னது? நம்ம அதனை செய்யறோம், நம்ம அதனை பண்றோம். ரெட்டு உடுத்தி சாம்பல் எல்லாம் மறைஞ்சு முடக்கி காலை முடக்கி அழுது புலம்பி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இங்க, ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதையே உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாயா அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. 7வது வசனம். அப்ப என்ன பண்ணணும் வேதம் கூறுகிறது? வாசிங்க 7வது வசனம். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்?
வேதம் கூறுகிறது ஜெபிக்கிறோம். உபவாசம் இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு நம்மளுடைய சத்தம் கேட்கணும். இந்த நாளில் நம்ம செய்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்யறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ற உபவாச ஜெபம் எனக்கு பிரியமான ஒரு ஜெபம் அல்ல. நீ பண்ற உபவாச ஜெபம் எனக்கு பிரியமான ஜெபம். ஏதோ நீ ஏதோ பண்ணிட்டு போற, ஆனா இதுவா எனக்கு பிரியமான உபவாச ஜெபம்னு ஆண்டவர் கேட்கிறார். இப்படி பண்ணிட்டு போனா போதுமா? இங்க வந்துட்டு சும்மா ஒரு 5-10 நிமிஷம் பிரேயர் பண்ணிட்டு உபவாசம் ஒரு அரை நாள் உபவாசம் இருந்துட்டு போனா போதுமா? அது போதுமா? 7வது வசனம் கூறுகிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. prayer with good deeds. ஜெபத்தோடு கூட என்ன இருக்கணும்? நற்கிரியைகள் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஜெபத்தை ஆண்டவரிடத்துல எடுத்து சொல்லும். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து நம்ம என்னதான் உருட்டுனாலும் ஒன்றும் நடக்காது. என்னதான் உருட்டுனாலும் என்ன நடக்காது? ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஜபிக்கிறோம். சிலர் பாரு, நம்ம ஜபிப்போம், ஆண்டவரே எழுப்பு அந்த ஆண்டவரே அந்த மிஷனரிகளை எழுப்பும், அந்த சபையை எழுப்பும், அந்த தேசத்துல எழுப்பும் அப்படின்னும் நம்ம நல்லா ஜபிச்சிரும். ஆனா அதனோடு கூட என்ன இருக்கணுமா? அந்த ஜபம் கேட்கப்படணும்னா நற்கிரியைகள் அதோடு கூட ஒட்டிட்டு வரணும். அல்லேலூயா. நற்கிரியைகள் அதோடு கூட ஒட்டிட்டு வரும் பொழுது அந்த ஜபங்கள் ஒரு அர்த்தமுள்ள ஜபங்களா இருக்கும். கரெக்டா? இல்லாட்டி என்ன ஜபம்? அது ஒரு மாயமாதமான ஜபமா இருக்கும். இல்லை நம்ம அறியாமையில ஜபித்ததா வேணா இருக்கலாம். எனக்கு தெரியாதுங்க நான் அப்படி பண்ணணுங்கிறது, அதனால நான் அப்படி ஜெபிச்சிட்டேன் அப்படிங்கிறது இருக்கலாம். அறியாமையில இருக்கலாம். சில நேரத்தில் என்னது, சும்மா நம்ம ஏதோ ஜெபிக்கணும், அப்படி ஜெபிச்சுட்டு நம்ம போயிடுறது உண்டு. ஆனா வேதம் கூறுகிறது, நம்மளுடைய ஜபங்கள் உபவாசங்கள் உண்மையாவே ஆண்டவருக்கு பிரிதியா இருக்கணும்னா, ஆண்டவருக்கு அது உகந்ததா இருக்கணும்னா, your prayer should be followed by good deeds. அல்லேலூயா. நற்கிரியைகள் அதோடு கூட ஒட்டிட்டு வரணும். அப்பொழுது அந்த ஜபங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ள ஜபங்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியு குறித்து வேதம் கூறுகிறது. ஆமென். வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல 1 - 4 வசனங்களை வாசிங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் கர்மங்களும் தேவனுக்கு வினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து அட்டி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு லெசன் நமக்கு. இதெல்லாம் நம்ம இது மூலியமா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இதுல மற்ற விஷயத்துல கரெக்டாக இருக்கும். மேபி இந்த விஷயம் தான் நம்மளுடைய லைஃப்ல கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும். நம்ம எல்லாருமே எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறது இல்லை. ஒரு லெசனை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. லெசனை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணும், ரிசீவ் பண்ணிக்கணும். அப்போதான் அந்த லெசன் பிரயோஜனமாக இருக்கும். சும்மா நினைச்சு பாரு, நீங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க, டீச்சராக இருந்திருப்பீங்க சிலர். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டா டீச்சருக்கு ஒன்றும் இல்லை, அவர் பாடி சொல்லிட்டு போயிடுவார். ஸ்டூடெண்ட்டோட நிலைமை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஸுக்கு பதில் என்ன வரும்? ஃபெயில். ஆமென். ஸோ பாருங்க, இந்த வசனம் கூறுகிறது, எப்படிப்பட்ட மனிதனா இருந்தானாம் கொர்நேலியு? அவன் தேவ பக்தி உள்ளவனும், ஃபர்ஸ்ட் காட் ஃபியரிங் மேனா, காட் ஃபியரிங் மேன் சொல்லிட்டு அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
the sincerity of his prayers. ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா, ஆனா at the same time தர்ம சகாயங்களை அவன் செய்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த வேத வசனம், அந்த தூதன் வந்து சொல்றான், என்ன சொல்றான், அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்னை என்ன என்றான். அப்பொழுது அந்த தூதன் சொல்றான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருந்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பிரேயர் பிளஸ் குட் டீட்ஸ். ஜெபம், ஊக்கமான ஜெபம், இடைவிடாத ஜெபம், along with that it was followed by good deeds என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹalleluya, ஹalleluya. நம்ம லைஃபை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம லைஃபை நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபத்தோடு கூட ஒட்டிய நற்கிரியைகள் இருக்குதா? நற்கிரியைகள் இல்லைன்னா அந்த ஜெபம் ஒரு விசேஷித்த ஜெபமாய் இருக்காது. நம்ம உபவாசம் இருந்தாலும், நம்மளை முறித்து மடக்கி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபித்தாலும், ப்ரேயர்ஸ் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். ப்ரேயர்ஸ்ல எப்பவுமே ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். சின்ன ஜெபம் செய்தாலும் அதில் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். அந்த சின்சியாரிட்டி ஆண்டவர் பார்க்கிறாரு. நற்கிரியைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபங்களை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு நீங்க நற்கிரியைகளை செய்யலாம், ஊழிய ஸ்தாபனங்களுக்கு நீங்க நற்கிரியைகளை செய்யலாம், இல்லாதப்பட்டவர்களுக்கு நற்கிரியைகளை செய்யலாம். ஏதோ ஒரு வழியில மாசத்திற்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். நம்ம வந்து காருக்கு டியூ கட்டுறோம், வீட்டுக்கு டியூ கட்டுறோம், ஸ்கூலுக்கு இது கட்டுறோம், அதை கட்டுறோம், சிட்டு போடுறோம், கோல்டு வாங்குறோம், எல்லாமே கரெக்டா நமக்கு வந்து ஞானமா நம்ம செய்யறோம். ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம் நல்லா. பட் டுடே we have to add good deeds to it. ஒரு காரியத்திற்காக ஒரு ஊழியம் வந்து நல்லா செழிக்கணும், அந்த சபை நல்லா வளரணும், அந்த போதகர் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்திற்காக, ஸ்ரீலங்காவோ எங்கேயோ ஒரு இடத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது somewhere we need to put some good deeds also. அதுக்குள்ள சில காரியங்கள் அதுக்குள்ள போட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபங்களை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியமா பிலிப்பியர் 4:6 வாசிங்க. பிலிப்பியர் 4:6. கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் உற்சாகமா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களின் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கூட என்ன இருக்கணுமா? ஸ்தோத்திரம் இருக்கணும். தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லுகிறது காணப்படணும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது நம்ம தான் பார்க்கணும். போன உடனே ஒரு ஃபர்ஸ்ட் 1 minute வேணா ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாளில் நீங்கள் அதை கொடுத்து இதை கொடுத்து நன்றி வேணும் கட்டுன்னு பார்த்தா மீதி 25 minutes அந்த ப்ரேயர் என்னவா இருக்கும்? ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு அதைத்தாங்க, எங்கள் கணவருக்கு இதைத்தாங்க, எங்கள் மனைவிக்கு இதைத்தாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அதைத்தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க, அவங்களுக்கு வீட்டை தாங்க, இவங்களுக்கு காரத்தாங்க. 25 minutes ப்ரேயர் அதுலேயே போயிடுது. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபத்தில் ஆண்டவர் சொல்றாரு நன்றி பலிகள் காணப்படணும். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங் காணப்படணும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல நம்ம அநேக காரியங்களை பார்க்கலாம். பாருங்க, ஒரு சின்னதா ஒரு டோரை திறந்து விட்டா நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்றீங்க? தேங்க்யூன்னு சொல்றோம். இப்போ உங்களுடைய ஃபோன் தொலைஞ்சிருச்சு. ஒரு நாள் என்னாச்சு, நான் வந்து ஹோல் ஃபுட்ஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தேன், கார்ட்டை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு புது கிரெடிட் கார்டு தரையில் கிடந்தது. டப்புன்னு நம்ம கண்ணில் பட்டுருச்சு. அது மழை ஆனாலும் எனக்கு கண்ணில் பட்டுருச்சு. பார்த்தா நான் எடுக்கலை, இப்படி பார்த்தேன். பார்த்தா 2029 வரைக்கும் இருக்கு. அங்கே பழைய கார்டு, வேஸ்ட் கார்டு யாரோ போட்டாங்க போலன்னு பார்த்தா 2029 வரைக்கும் இருக்கு. பயங்கர புதுசாக வேற இருக்குது. அப்போ நான் சரின்னு ஓகே யார் தான் இருக்குன்னு சொல்லி கையில் எடுத்தேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அங்கேருந்து யாரோ ஒருத்தர் தேடிட்டு வர்றாரு. ஓடி வர்றாரு. எக்ஸ்கியூஸ் மீன்னாரு. என்னங்க அப்படின்னா, அந்த கார்டு என்னோடது தான் அப்படின்னாரு. அப்புறம் அந்த கார்டை கொடுத்தோன்னா அவர் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னாரு. பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். கார்டை நம்ம கையில் எடுத்து பார்த்துருக்குறோம். அவர் எங்கெங்கேயோ தேடி இருந்திருக்கலாம், ஆனால் அவர் நம்மளை கரெக்டாக கையில் எடுக்கும் போது பார்த்தாரு. உடனே வந்து கேட்டு வாங்க. ஒரு டோரை திறந்தா ஒரு தேங்க்யூ சொல்கிறோம்.
ஒரு காரை யாராவது இது பண்ணால் தேங்க்யூ சொல்கிறோம். நம்ம பொருள் ஏதாவது வாலெட் ஏதாவது தொலைஞ்சிருச்சு, இல்லை ஃபோன் தொலைஞ்சிருச்சு, யாராவது எடுத்து கொடுக்குறாங்க, உடனே என்ன சொல்கிறோம்? தேங்க்யூன்னு நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. அந்த தேங்க்யூ போதுமா? $1000 ஃபோன் தொலைஞ்சுது, நீங்கள் வந்து ஒரு தேங்க்யூ போதுமா? சொல்லுங்கள், ஒரு தேங்க்யூ போதுமா? 1000 தேங்க்யூ சொன்னாலும் போதாது அதுக்கு. பட் நம்ம ஒரு சின்னதாக ஒரு தேங்க்யூ சொல்கிறோம். அப்போ நினச்சி பாருங்க, நீ காலையிலேருந்து நீங்கள் எவ்வளோ மனுஷங்களுக்கு தேங்க்யூ சொல்லியிருப்பீங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லிருப்பீங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றிகளை இன்னைக்கு நம்ம செலுத்தணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு நன்றி சொல்கிறோம், மனுஷன் டோரை திறந்தா நன்றி, கீழே விழுந்ததை எடுத்து கொடுத்தா நன்றி, லிஃப்ட் பட்டன் அழுத்தினா நன்றி, நமக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் 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 தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம்? எத்தனை மணி நேரம் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. How many times in a day are you thanking the Almighty God? Hallelujah. ஸோ அதான் அந்த வேத வசனம் கூறுகிறது, ஜெபத்தோடு கூடிய என்ன இருக்கணுமா? நமக்கு நன்றியும் காணப்படணும். தேங்க்ஸ் கிவிங் அந்த இடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கரெக்டாக அதை சொல்லணும் பிரியமானவர்களே. மனுஷனெல்லாம் நம்ம நன்றி சொல்கிறோம், மனுஷனுக்கெல்லாம் நேரத்தை எடுத்து நன்றி சொல்கிறோம். யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து ஏதாவது உதவி செய்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்திருக்கிறாங்க, உங்க படிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? வந்து நன்றி சொல்லுவான் நமக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்க்க? நன்றிக்காக சொல்லலை, நீங்கள் எடுத்தது ஃப்ரீ, அதெல்லாம் சேர்த்து பார்த்தா $10,000 இருக்கலாம் கொடுத்தது. அன்னைக்கு வேல்யூ இல்லை, இன்னைக்கு வேல்யூவில் $10,000 $20,000 இருக்கலாம். ஆனால் அவன் வந்து நன்றி சொல்கிறான். நீங்கள் அந்த நன்றியை தான் எதிர்பார்க்குறீங்க. கரெக்டா? நன்றி தான் எதிர்பார்க்குறீங்க. அந்த $10,000 $20,000 ஈக்குவலாக எனக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்குறீங்களா? கேட்கறது இல்லை. அப்போ ஆண்டவரை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவோ உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நமக்கு, அவர் தான் ஞானத்தை கொடுத்தாரு, அவர் தான் நமக்கு விசாவை கொடுத்தாரு, அவர் தான் இந்த தேசத்திற்கு நம்மளை கொண்டு வந்தாரு, அவர் தான் நம்மளை ஆசீர்வதித்தார், அவர் தான் வேலையை கொடுத்தார், அவர் தான் வீட்டை கொடுத்தார், அவர் தான் எல்லாவற்றையும் நம்மளை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்துட்டு அதை 10 வருஷமா சொல்லி காட்டுறோம் நம்ம. அவங்க என்னைக்கோ நன்றி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்கள பார்க்கும்போது அவங்க திரும்ப நம்மளுக்கு நன்றி சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் அது அன்னைக்கு பண்ணது 20 இயர்ஸ் பேக் பண்ணது. 1993ல நான் ஸ்கூல்ல சேர்றதுக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு $50 கொடுத்தாங்க, $2,500 டொனேஷன். அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைச்சு அவங்க இறந்துட்டாங்க, நான் அவங்க ஃபேமிலிக்கே நம்ம நன்றி சொல்றோம். அல்லேலூயா. $50 தாங்க கொடுத்தாங்க நான் ஸ்கூல்ல சேர்றதுக்கு. நான் எப்பெல்லாம் ஊருக்கு போகிறேனோ அவங்கள போய் நான் பார்ப்பேன். அவங்க இறந்துட்டாங்க, பட் அவங்க ஒய்ஃப் மட்டும் இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்ப்பேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு நமக்கு டைரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள போய் விசிட் பண்ணுறோம், அவங்கள போய் பார்க்குறோம், நன்றி சொல்கிறோம். அவங்க பிள்ளைங்க வந்தாங்கன்னா சின்ன உதவி தான் அவங்க அன்னைக்கு செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள அந்த பிள்ளைங்களை பார்த்தாலும் we want to show our love to them. நன்றியே ஒரு விதத்தில் தெரியப்படுத்துன்னு நினைக்கிறோம். யோசிச்சு பார்த்தீங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு மனுஷன் $50 $100 ஒரு $1000 ஃப்ரீயாக கொடுத்து, ஒரு $10,000 ஃப்ரீயாக கொடுத்து இவ்வளவு நன்றிகளை நம்ம சொல்கிறோம், இவ்வளவு முறை நன்றி சொல்கிறோம். அதை கொடுத்தவங்களும் எதிர்பார்க்குறாங்க, பெற்றுக்கொண்டவங்களும் அதை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேலையை கொடுத்தாரு. ஒரு நன்றி கிடையாது, ஒரு நன்றி கிடையாது. வாயை திறந்து ஒரு நன்றி சொல்ல மனசு இல்லை. ஆனா அவங்க நன்றி சொல்லணும், இவங்க நன்றி சொல்லணும், அவங்க எனக்கு இதை செய்யணும், அவங்க அதை செய்யணும், மதிக்கணும், என்னை கனம் பண்ணணும், எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது மனுஷனுக்கு. ஆனா தேவாதி தேவன் எல்லாவற்றையும் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்ல மனுஷனுக்கு நாவு திறக்க மாட்டேது. அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபங்களில எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்க போனாலும் பரவாயில்ல, எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்குனீங்களே உமக்கு நன்றி. அல்லேலூயா. எனக்கு சாமர்த்தியமே இல்லையா ஆண்டவரே, என்னை எப்படியோ கொண்டுட்டு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களே உமக்கு நன்றி. சொல்ல முடியுமா நான் சாமர்த்தியவான அப்படி இப்படின்னு சொல்ல முடியுமா? நானே நினைப்பேன் சில நேரத்தில் ஒருவேளை நம்மளுக்கு ஏதோ மூளை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைப்பேன். அடுத்த செகண்டே பார்த்தா ஏதோ ஒன்று கவுந்துடும். நமக்கு மூளையே கிடையாது, சாமர்த்தியவானே கிடையாது, நம்ம அறிவே கிடையாது நமக்கு அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தாங்க நம்மளை நடத்தி இருக்கிறாரு. எதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பவாது நன்றி சொல்லுங்களேன், இப்பவாது நன்றி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுங்க அவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் யாரை உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ அவரை உயர்த்துகிறார். எவனை தள்ளணும்னு நினைக்கிறாரோ ஆண்டவர் தள்ள. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் எம்மாத்திரம் அவருக்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது we are nothing, zero. பட் ஆண்டவர் நம்மளை அப்படியே அழகாக கொண்டு வந்து புஷ்பாசா ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறார். இன்னும் அதிகமாக தான் நம்மளை எடுத்துட்டு போக போறாரு. ஆனா நம்மளுடைய ஜெபங்களில் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கணும். எத்தனையோ காரியம், போகிறோம் வர்றோம், எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளவு விபத்துகள், எவ்வளவு நாசமோசங்கள். படிக்கட்டில் இறங்குறோம், கீழே விழுந்துட்டோம்னா யோசிச்சு பாத்தீங்களா? தூக்குறதுக்கு யாராவது வருவாங்களா? அந்த நேரத்தில் யாராவது உங்களை வந்து பாதுகாப்பாங்களா? ஆண்டவர் தானே பாதுகாக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் தானே. வலிக்கு விழலாமே, எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்கு வலிக்கு விழுவதற்கு. எதனே ஒரு அப்படின்னு நம்ம போயிருக்கிறோம், ஆனா டக்குன்னு பார்த்தா நிமிர்ந்துருவோம் டக்குன்னு. ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய இரக்கமாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You expect others to say thank you, to honor you, to respect you all the time. But I am saying God has done million things in your life. You did one thing and you expect so much honor, so much respect, so much thanks. God has done million things for you. உனக்கு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனை முறை நம்ம நேரத்தை எடுத்து நன்றி சொல்லி இருக்கிறோம் அவருக்கு. எத்தனை முறை முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். எத்தனை முறை ஆராதனையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். Never, never. The amount of things that we have got from him and the amount of thanks we would have told. நம்ம பெற்றுக்கொண்ட ஐஸ்வரியத்திற்கும் பெற்றுக்கொண்ட கணத்திற்கும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம கொடுத்த நன்றிகளை பார்த்தோம்னா அது எடுத்த ஒரு டீஸ்பூன்ல கூட வராது. அல்லேலூயா. ஆண்டவர் கடல் அளவுக்கு நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், கடல் அளவுக்கு நம்மளை உதவி செய்திருக்கிறார், கடல் அளவுக்கு பாதுகாத்திருக்கிறார். நம்மளுடைய நன்றிகள் எல்லாம் ஒரு டீஸ்பூன்ல கூட எடுக்க முடியாதுங்க. அவ்வளவுதான் நம்ம நன்றிகள். ஆனா அந்த சின்ன நன்றியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ நம்முடைய ஜெபத்தோடு கூடிய நன்றிகளும் காணப்பட வேண்டும். கடைசி 5வது காரியமாய் எபிரேயர் 5வது அதிகாரத்துல 7-8 வசனங்கள். எபிரேயர் 5:7 வசனத்தை வாசிங்க. தான் கடைசி காரியம் முடிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு 8வது வசனம், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாருங்க போதும். இந்த வசனம் கூறுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆனா அதனோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல காணப்பட்ட இன்னொரு விஷயம் கீழ்ப்படிதல் என்று சொல்லியும் வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தான். கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவருடைய வேர்வை துளிகள் எல்லாம் இரத்தமாய் மாறினது. ஆனால் வேதம் கூறுகிறது அதனோடு கூட அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதனால் அவர் கேட்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா,
ஹalleluya. Amen. Prayer is not a one way communication. நாம ஏதோ பேசிக்கிட்டே இருப்போம், அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம், அவர் சொல்ற எதையுமே நான் ரிசீவ் பண்ணிக்க மாட்டேன். அது கம்யூனிகேஷனா இருக்குமா? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறேன், நீங்க பதிலுக்கு ஒண்ணுமே பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை, ஆன்னு சொல்லல, ஆமேன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லல. அவ எப்படி புரிஞ்சுக்கிறது நான்? ஆமென். ஹalleluya. பிரியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அதிகமாய் நம்ம எல்லாரை காட்டிலும் ரொம்ப அதிகமாய் அவர் ஜெபித்தாரு. அந்த ஜெபத்தோடு கூட அவரிடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் அவருடைய கீழ்ப்படிதல் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹalleluya. அதிகமான நேரத்தை செலவிடுகிறதுனால மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிற ஒரு ஜெபமாய் மாறுகிறது. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென். நம்ம ஆண்டவர் இன்னும் முடிக்கிறேன், நம்ம ஆண்டவர் நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்யணும் நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உண்மைதானே? ஆசை தானே? உங்க மனசுல என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் செய்து தரணும். ஆனா ஆண்டவர் மனசுல என்னெல்லாம் யோசிக்கிறாரோ செய்யணும். ஹalleluya. நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் அப்படியே அடுக்கடுக்கா செஞ்சுக்கிட்டே வரணும். ஆனா அவர் மனசுல இருக்கிற ஒரு 1-2 விஷயம் தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த 1-2 விஷயத்தையும் நம்ம செய்யறது இல்லை. ஹalleluya. அப்ப அந்த ஜெபங்கள் கேட்கப்படுமா? கேட்கப்படும். கேட்கப்படாதா? கேட்கப்படாது பிரியமானவர்களே. ஹalleluya. ஒரு விஷயம், நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எழுந்து நின்று ஒரு சிறு ஜெபத்தை நம்ம செய்யலாம். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளுடைய மன கண்களை ஆண்டவர் திறந்திருப்பாராக. ஹalleluya, ஹalleluya. ஒரு வார்த்தையும் வெறுமையாய் போவதில்லை. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Lord. ஹalleluya. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் தான் அதை பேசுறாரு, உங்களை துக்கப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை. ஹalleluya. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். எஸ்தரை போல ஒரு ராணியாய் மாறணும். அனாதையாய் இருந்த ஒரு எஸ்தரை ஆண்டவர் ராணியாய் மாற்றினார். ஹalleluya, ஹalleluya. அடிமைத்தனத்தில் வந்த தானியேலை ஆண்டவர் அதிபதியாய் மாற்றினார். ஹalleluya. அது போல ஆண்டவர் உங்களையும் மாற்றணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. Thank you Jesus, thank you Lord. ஹalleluya, ஹalleluya. நன்மையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும், அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நீங்க ஜெபத்துக்கு வந்தது நல்லது. ஆனா ஒரு பரிசேயனை போல ஜெபத்துக்கு வந்தீங்களா, இல்ல ஒரு ஆயக்காரனை போல ஜெபத்துக்கு வந்தீங்களா? ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய பெருமைகளை பேசுவதற்காய் வந்தீங்களா, இல்ல உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுவதற்காய் வந்தீங்களா? மனம் திரும்புதலுக்காய் வந்தீங்களா, இல்ல உங்களுடைய பெருமைகளை பேசுவதற்காய் வந்தீங்களா? ஹalleluya, ஹalleluya. எல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு மனம் திரும்புதலை நீர் கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க அவரை பார்த்து. ஹalleluya, ஹalleluya. மனம் திரும்புங்க பிரியமானவர்களே. ஹalleluya. இந்த நேரத்துல இந்த பரிசேயனும் வந்த ஆலயத்திற்கு, ஆயக்காரனும் ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆனா ஒரு மனிதனுடைய ஜெபத்தை மாத்திரமே ஆண்டவர் கேட்கிறவராய் காணப்பட்டார். ஹalleluya. தசமபாகம் கொடுத்தவனுடைய ஜெபத்தை கேட்கல. ஹalleluya. ஆலயத்துக்கு வந்தேன்னு சொன்னவனுடைய ஜெபத்தை கேட்கல. உபவாசம் இருந்தேன்னு சொன்னவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. தன்னை ஒரு பாவி என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் பாருங்க, அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. ஹalleluya, ஹalleluya. என்னுடைய ஜனங்கள் மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஹalleluya, அவர் சொல்லுகிறார், அப்பொழுது உன் ஜெபங்களை நான் கேட்பேன். ஹalleluya. தேசத்திற்கு உன் நிமித்தமாய் நான் சேமத்தை கொடுப்பேன். உன் நிமித்தமாய் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். உன் நிமித்தமாய் உன் கணவரையும் உன் மனைவியையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பாது இருக்கிறவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறவர்கள், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறவர்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்க பிரியமானவர்களே. ஹalleluya. Let this day be a day of decision in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஒரு நாளாய் இருப்பதாக. ஹalleluya.
ஹalleluya. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே. ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய ஜெபத்திலே ஆண்டவர் நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில் அது லேக்கிங்கா இருக்குது, அது குறைவா இருக்குது, இல்லன்னு இருக்குது, ஒரு தீர்மானமே இல்லாம நான் இருக்கிறேன். ஹalleluya. ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாரு, தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறாரு. ஹalleluya. ஆனா ஆண்டவர் நீ உபவாசித்தாலும், நீ ஜெபித்தாலும், நீ நாணலை போல உன்னை மடக்கி கொண்டாலும் உன் ஜெபங்கள் எனக்கு பிரியமா இல்லை. ஹalleluya. நீ நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கணும். ஹalleluya. ஆலயத்துல நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கணும். ஊழியக்காரர்கள், அந்த சபைகள், அந்த மிஷனரிகளுடைய வாழ்க்கையில, கஷ்டப்படுறவருடைய வாழ்க்கையில நீ நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கணும். ஹalleluya, hallelujah. Your prayer should be followed with good deeds. Hallelujah. உன்னுடைய ஜெபங்களோடு கூட கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். ஹalleluya. உன் ஜெபங்களோடு கூட நன்றி பலிகள் காணப்பட வேண்டும். ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன் ஜெபங்களோடு கூட மன்னிப்பு காணப்பட வேண்டும். ஹalleluya. ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை வைத்தார். நீ எவைகளை கேட்கிறாயோ அவைகள் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆனா உன் இருதயத்துல மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும், மறக்கிற சுபாவம் இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இது என் வாழ்க்கையில ஒரு குறைவா இருக்கும் என்றால், ஆண்டவரே எல்லாத்தையும் ஆண்டவரை நான் மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே, ஆனா இந்த ஒரு சின்ன காரியத்தை தான் என்னால மன்னிக்க முடியல. என் பிள்ளைகள் செய்ததை மன்னித்துட்டேன், என் சகோதரிகள் செய்ததை மன்னித்துட்டேன், என் அப்பா அம்மா செய்ததை மன்னித்துட்டேன், எனக்கு வீட்டுல இருந்தவங்க செய்ததை மன்னித்தேன். எனக்கு ஆனா அந்த சின்ன ஒரு மன்னிப்பு மட்டும் என்னால கொடுக்க முடியல. இன்றைக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால இனிமேல் நினையாது இருப்பேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. எவைகளை ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டாரோ, எவைகளை முதுகுக்கு பின்னால போட்டுட்டாரோ, எவைகளை நான் ஞாபகம் வைக்கவில்லை என்று சொல்லுகிறாரோ, ஹalleluya, அவைகளை குறித்து நான் திரும்ப இனிமேல் பேசுவதில்லை. ஹalleluya. அப்படியான காரியத்தை நான் திரும்ப நினைவுக்கு கொண்டு வருவதில்லை. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அந்த ஜெபங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 5 குறிப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த காரியத்தை எல்லாம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஹalleluya, என்னிடத்துல மனம் திரும்புதல் இருக்குதா, என்னிடத்துல மன்னிப்பு இருக்குதா, என்னிடத்துல நற்கிரியைகள் இருக்குதா, என்னிடத்துல அந்த இரக்க சுபாவங்கள் இருக்குதா, என்னிடத்துல கீழ்ப்படிதல் இருக்குதா. ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல இன்னைக்கு போய் பேசுங்க பிரியமானவர்களே. ஒரு தீர்மானத்தை எடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மத்தியான பொழுதிலும் ஆண்டவரே அப்பா ஆராதிக்க, ஜெபிக்க, தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே தொடர்ந்து வர முடியாதவர்களையும் இந்த ஆண்டவரை ஜெப கூட்டத்திற்கு கர்த்தர் அழைத்து வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே நாளைக்கு இருக்கிற ஆராதனை, ஜெபங்கள், தியானங்கள் அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து தரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.